நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ராடே ட்ரேடிங் மெத்தட் இன் தமிழ் சேனலில் இது வரைக்கும் நம்ம ஒரு 10-11 பாடம் பார்த்துருக்குறோம். இன்ட்ராடே பண்ணும்போது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதில் முக்கியமான ஒரு விஷயம் ப்ராஃபிட். ஷேர் மார்க்கெட்டில் நாம் படிக்கிறது, வேலைக்கு போகிறது எல்லாமே ஒரு உழைப்பு அப்படின்னு ஒன்று கொடுத்து உயிர் வாழ்கிறதுக்கு எதிர்பார்க்குறது ப்ராஃபிட் தான். வேர்ல்டுலேயே இருக்கிறதுலேயே பெஸ்ட்டு பிஸ்னஸ், அதாவது ஒரு தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டுக்கு ஈக்குவலாக எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் பெரிய பெரிய நிபுணர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் முறையாக கற்றுக்கிட்டு முறையாக பயிற்சி எடுத்து ஒரு தொழிலாக எடுத்து செய்யும்போது அதுக்குன்னு சில விதிமுறைகளை வகுத்துக்கிட்டு நம்ம செயல்படும்போது உங்களால் ஷேர் மார்க்கெட்டில் லாபம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஷேர் மார்க்கெட்டு வர்ற 100 பேரில் 90% பேர், அதாவது 90 பேர் லாஸ் ஆகுறாங்க. அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தெரிஞ்சிருக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சிக்காமல் இருக்கிறதும், தேவையான அளவுக்கு பயிற்சி இல்லாமல் இருக்கிறதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதில் ஒரு முக்கியமான இடம்தான் லாபம். ஷேர் மார்க்கெட்டில் யார் லாபம் சம்பாதிக்கிறா, அடுத்து யார் லாபம் பார்க்குறா, அடுத்து யார் தன்னுடைய பணத்தெல்லாம் இழக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எந்த வீடியோ பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, கோடிக்கணக்கில் வச்சுருக்கிறவங்க ஜெயிப்பாங்க, சின்ன சின்ன பணம் வச்சுருக்கவங்க எல்லாம் இழக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கோடிக்கணக்கில் யார் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறாங்க. அது ஒரு டீம் இருக்குது, கோடிக்கணக்கில் வச்சு ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டீம் இருக்குது. அவங்களுக்கு லாஸ் ஆகிறது இல்லையா அப்படி கேட்டிங்க அப்படின்னா ஆகுது. அவங்களும் கோடிக்கணக்கில் இழக்கிறாங்க. அதாவது கஷ்டப்படுறவங்க ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணி அதில் ஒரு 100, 200, 300 லாபம் பார்த்து திருப்தி அடையும் போது அந்த பணம் அவங்களுக்கு கையில் நிற்கும். அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுறப்ப அது கையில் நிற்கும். ஆனால் 10,000 போட்டு இன்றைக்கி எனக்கு ஒரு மாதத்துக்கான அந்த 10,000க்கு முதலீடு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கான பணம் வரணும் அல்லது ஒரு வருஷத்துக்கான பணம் வரணும் அப்படின்னு செயல்படும்போது தான் இங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது. அதாவது மார்க்கெட் இன்னும் போகும், இன்னும் போகும், இன்னும் போகும், இன்னும் லாபம் தரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல ஒரு சடன் லிமிட்டுக்கு பிறகு மார்க்கெட் ஒரு வேவ்ஸ் மாதிரி ஒர்க் பண்ணுறதுனால லாபம் கொடுத்த லாபத்தை தக்க வைக்க முடியாத இடத்துல மறுபடியும் அவங்க நஷ்டத்தை சம்பாதிக்கிறாங்க. இப்போது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கும்போது பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்லாம் என்ன சொல்கிறாங்க, 25 லட்சம் கொண்டு வா, 10 லட்சம் கொண்டு வா, அது கூட நிற்காது, மறுபடியும் இப்போ போட வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் படிக்க வேண்டியது தான் அதிகம், ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது தான் அதிகம். அந்த படிப்பும் ப்ராக்டிஸ் உங்கள்கிட்ட நிறைய இருந்தால் வெறும் 10,000 போதும். ஷேர் மார்க்கெட்டில் என்எஸ்சி, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அங்கேருந்து அப்பப்போ சில விஷயங்களில் அவங்க விதிமுறைகளில் மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளவோ அதுதான் நம்ம பை பண்ண வேண்டிய காஸ்ட்டு. ஆனால் ஆப்ஷனில், அதை நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதுனால நம்ம ஆப்ஷனில் பண்ணும்போது அந்த ப்ரைஸ், அதாவது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, பின் நிஃப்டி இதெல்லாம் நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே போகும்போது அவங்க வாங்கக்கூடிய குவான்டிட்டியை குறைக்கிறாங்க.
50 குவான்டிட்டி வாங்க வேண்டிய இடத்துல 25 குவான்டிட்டி வாங்குறதுக்கு ரைட்ஸ் கொடுக்குறாங்க. 40 குவான்டிட்டி வாங்க வேண்டிய இடத்துல அதை குறைக்கிறாங்க. 25 வாங்க வேண்டிய இடத்துல 15 மாற்றுறாங்க. ஸோ அவங்க வந்து நம்மளுடைய உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் அதில் ட்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அங்கே வசதி வாய்ப்புகளை உருவாக்கி தராங்க. அப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ப்ராஃபிட் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி கிளியராக வேணும். நம்ம இதை பற்றி நிறைய வீடியோக்களில் இடையில சொல்லியிருக்கிறோம். அதை தான் திரும்ப சொல்ல போகிறோம், புதுசாக ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு தொழிலில் யாரோ இறங்குறாங்க அப்படின்னா, குறைஞ்சபட்சம் தொழில் அப்படின்னா ஒரு கீரை கட்டு விற்கிறவங்கலேருந்து ஒரு 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அதுக்குரிய லாபம் தான் எதிர்பார்ப்பாங்க. 100 ரூபா நம்ம ஒரு கீரை கட்டு விற்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 10 ரூபா கிடைச்சா பெரிய விஷயம், சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த 100 தாண்டி ஒரு 1000 ரூபாய்க்கு ஒருத்தவங்க வந்து தேங்காய் வாங்கி விற்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு 100 ரூபா கிடைச்சா போதும் அப்படின்னு தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. இந்த 1000 தாண்டி ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க வந்து ஒரு ஏலனி கடையே போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டிங் காஸ்ட்டு, அந்த செலவுகள் எல்லாம் போக அந்த ஒரு 10,000த்தில் ஒரு 1000மோ ஒரு 2000மோ கிடைச்சா சந்தோஷம் அப்படின்பாங்க. இதேமாரி தான் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க யாரும் ஒரே நாளில் லட்சமோ கோடியோ எதிர்பார்க்குறதில்ல. முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது, இன்றைக்கி எனக்கு வந்து குடும்பம் நடத்துகிறதுக்கு ஒரு 300 ரூபா வேணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு குடும்பத் தலைவியோ குடும்பத் தலைவரோ ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு ஒரு 10,000 வச்சுட்டு நான் ஒரு 300 ரூபா எடுத்துடுறா போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மார்க்கெட் உங்களுக்கு அந்த 300 ரூபாயை சாதாரணமாக கொடுத்துரும். ஆனால் அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சிச்சுவேஷன் வர்ற வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். இத்தனை விஷயங்கள் கற்றுட்ருக்கணும், இவ்வளோ ப்ராக்டிஸ் இருக்கணும். அந்த சிச்சுவேஷன் வர்ற வரைக்கும் காத்திருக்கணும். அப்போ தான் அந்த 300 ரூபாயை உங்களால் சம்பாதிக்க முடியும். இல்லை அப்படின்னா அந்த 10,000மும் காணாமல் போயிடும். இது மார்க்கெட்டில் உள்ள ஒரு அபாயம். இப்போ வெளியே வந்துட்டு நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க, விற்கிறீங்க அப்படின்னா அந்த பொருள் வந்து உங்கள்கிட்ட மிச்சம் இருக்கும் விற்கலை அப்படின்னா. ஆனால் அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த பணம் காணாமல் போயிடும். இதே இது நீங்கள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க. அந்த முதலீடு கூட 90% பேருக்கு நஷ்டத்தை கொடுக்குதா லாபத்தை கொடுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே சொல்லப்போனோம் அப்படின்னா அந்த வழிகாட்டக்கூடியவங்க, அதாவது ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த இடத்துல பை பண்ணுங்கள், இந்த ஸ்டாக்கில் பை பண்ணுங்கன்னு சொல்லக்கூடியவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட 3000 கம்பெனிகள் இந்தியாவில் இருக்குது, 3500 கம்பெனி இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனிலையா நீங்கள் கேள்விப்படாத கம்பெனியில் கூட அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல உங்களுக்கு அவங்க கைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து எல்லாமே மாறும். இதில் லாபம் நஷ்டம் அப்படிங்கிறது 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் உண்டு, 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் உண்டு, பல கோடிகள் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் உண்டு. அப்போ லாபமும் வரும் நஷ்டமும் வரும் அப்படின்னு ஒன்று வரும்போது அதில் அதிகப்படியான லாபம் தரக்கூடிய ஒரே தொழில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஆப்ஷன் ட்ரேடிங் தான். என்ன ஒரே ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளால் சில விஷயங்கள் அங்கே செய்ய முடியறதில்ல. ஒரு கீரை விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு கூடை தேவைப்படும். தலையில் வைக்கக்கூடிய அந்த கூடை வந்துட்டு வலிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு முண்டாசு தேவைப்படும். அடுத்த லெவலில் ஒரு தேங்காய் விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது கொண்டு போகிறதுக்கு வர்றதுக்கு டிரான்ஸ்போர்ட்டிங் தேவைப்படும். அதை வச்சு விற்கிறதுக்கு ஒரு கடை தேவைப்படும். அது பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படும். இந்த மாதிரி சின்ன விஷயங்கள். இப்போ இளநீ கூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வெட்டி விற்கிறதுக்கு ஒரு அருவா வேணும். இதே தான் இங்கே நம்மளுக்கு வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணி சக்ஸஸ் பண்ணுறதுக்கு சில அடிப்படையான டூல்ஸ் தேவை. அந்த என்விரான்மெண்டல் எல்லாம் பண்ணி உங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வரைக்கும் மார்க்கெட் போகிற வரைக்கும் காத்திருந்து கரெக்டான என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணிங்கன்னா அதில் அது உங்களுக்கு தினசரி, அதாவது பொதுவாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே, எக்ஸ்பர்ட்னா ஷேர் மார்க்கெட்டில் பெரிய பெரியவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா வருஷத்துக்கு, அதாவது மாதத்துக்கு 3%,
வருஷத்துக்கு சராசரியாக 36% உங்களுக்கு லாபம் கிடைத்தால் நீங்கள் வந்து பெரிய ட்ரேடர் அப்படிங்கிறாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இங்கே வந்து நீங்கள் எவ்வளோ போட்டாலும் காணாமல் போகுது. அந்த காணாமல் போகிறதுக்குள்ள காரணங்கள் திரும்ப திரும்ப நான் தான் சொல்கிறேன். கற்றுக்காமல் இருக்கிறது முறையாக, பயிற்சி எடுக்காமல் இருக்கிறது, எந்த இடத்துல என்ட்ரி ஆகணும் எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணுங்கிறது தெரியாமல் இருக்கிறது. லேட்டாக என்ட்ரி எடுத்துகிட்டு வெளியே ஏற வேண்டிய இடத்துல வெளியேறலை அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டை கண்ணில் காட்டிட்டு மறுபடி லாஸில் தான் போய் முடியும். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் அப்படிங்கிறது எடுக்கிறது, லாபம் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஷேர் மார்க்கெட் வந்த எல்லாருக்கும் தெரியும் அது லாபத்தை தருது அப்படின்னு சொல்லி. ஆனால் அங்கே என்ன பிரச்சனைனா, இன்றைக்கி எனக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு நினச்சி நம்ம உள்ளே போகும்போது தான் அந்த பணத்தை சரியான சூழ்நிலை வர வரைக்கும் உங்களுக்கு காத்திருக்க முடியல அப்படின்னா அந்த பணம் காணாமல் போயிடுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மார்க்கெட் அவங்க வச்சுருக்கிற கண்டிஷனுக்கு ஒரு 1000 ரூபா கூட போதும். 100க்கு 3 ரூபா, 1000க்கு 30 ரூபா உங்களால் சாதாரணமாக சம்பாதிக்க முடியும். ஆனால் இந்த 30 ரூபா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து ஒரு பணமாக தெரிகிறதில்ல. ஆயிரத்துக்கு 30 ரூபா, 10,000க்கு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 300 ரூபாங்கிறது ஒரு பணமாக தெரிகிறதில்ல. இந்த பிரச்சனை தான் நம்மளுக்கு வந்து பெரிய பிரச்சனை. ஷேர் மார்க்கெட்டில் இறங்கின உடனே ஒரு சின்ன கரெக்ஷன், அதாவது என்னென்னா, நீங்கள் உள்ள ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, எக்ஸிக்யூட் பண்ண உடனே அது லாபமாகவும் இருக்கலாம் நஷ்டமாகவும் இருக்கலாம் ஆர்டர் போட்ட உடனே. ஆனால் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை ஃபாலோ பண்ணி வரும்போது லாபம் நஷ்டம் மேலே மேலே காட்டி ஒரு லெவலுக்கு மேலே தொடர்ந்து லாபமாகவே இருக்கும். அதாவது என்ட்ரி கரெக்டாக எடுக்கும்போது ஆரம்பத்தில் லாபம் நஷ்டங்கிற மாதிரி காட்டிட்டு ஒரு லெவலுக்கு மேலே அது லாபமாகவே இருக்கும். மறுபடியும் அந்த லாபத்தில் சில நஷ்டங்கள் லாபங்கள் அப்படின்னு கொடுத்து மேலும் 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 அது ஒரு பர்டிகுலர் லெவல் வரைக்கும் லாபத்தை தான் தரும். ஸோ எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம், எங்கே வெளியேறோம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் லாபத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுலேயும் ஷேர் மார்க்கெட்டில் இருந்தவங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணால் அதை 40,000 வரைக்கும் ஒரே நாளில் மாற்ற முடியும் அப்படின்னு. அதாவது 4 மடங்கு லாபம் கொடுக்கக்கூடிய அளவுக்குலாம் அங்கே நாட்கள் நடந்துகிட்ருக்கு. சில நேரங்களில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பிறகு 4 மடங்கில் 8 மடங்கு கூட கொடுக்கக்கூடிய இடங்கள் இருக்குது ஒரே நாளில். அதுதான் இதில் முக்கியமான விஷயம். நம்ம சொல்கிறது எல்லாமே இன்ட்ராடே அப்படின்னா அன்றைக்கி காலையில் மார்க்கெட்டு எப்போ ஓப்பன் ஆகுதோ, ஒரு 9 மணிக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா நீங்கள் 8:30 ரெடி ஆகிட்டிங்கன்னா நைட்டு 11:30 வரைக்கும் மார்க்கெட் இருக்குது. இப்போ அதாவது உங்களுக்கு தேவை நாலேஜ் தான். நாலேஜ் மட்டும் இருந்துருச்சு அப்படின்னா காலையில் 9 மணிக்கு ஓப்பன் ஆகிற மார்க்கெட்டு நைட்டு 9 மணி வரைக்கும் இருக்குது. 9:15க்கு இந்தியாவில் என்எஸ்சி ஓப்பன் ஆகும். அதே நேரத்தில் 9 மணிக்கு கமாடிட்டி ஓப்பன் ஆகும். 9 மணிக்கு ஓப்பன் பண்ணக்கூடிய கமாடிட்டி நைட்டு 11:30 வரைக்கும் உண்டு. காலையில் 9:15க்கு ஓப்பன் பண்ணுற இந்தியன் மார்க்கெட்டு 3:15 முடிக்கிறாங்க. ஸோ ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் டெய்லி நீங்கள் உங்களுடைய நாலேஜ் மட்டும் நல்லா இருந்தால் இது விஷயங்கள் திரும்ப திரும்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரே நாளில் உங்களால் நம்ம அன்றைக்கி கணக்கு பார்த்த வரைக்கும் 8 மடங்கு, 10,000ங்கிறது 80,000, 1 லட்சங்கிறது 80 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு அது சில நாட்கள் வருது. சரி, இது 10,000ங்கிறது 80 லட்சம் லாபம் அப்படின்னா அதே மாதிரி தான் அதனுடைய ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாகுது. உங்கள்கிட்ட 10,000 இருந்தால் 10,000 காணாமல் போகும், 1 லட்சம் இருந்தால் 1 லட்சமும் காணாமல் போகும், 10 லட்சம் இருந்தால் 10 லட்சமும் காணாமல் போகும். ஏன்னா இங்கே புழங்கக்கூடிய பணங்கள் யாருடைய பணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் ஒருத்தங்க இந்த வித்தையெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வித்தைகள் தெரியாதவங்களுடைய பணம் தான் வருது, வேறு ஒன்றும் கிடையாது.
கற்றுக்காதவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணங்கள், பயிற்சி எடுக்காதவங்க இருக்கக்கூடிய பணங்கள், காசு பணம், பயிற்சி எடுத்து கற்றுக்கிட்டு முறையாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அப்படியே மாறுது. அந்த அக்கௌண்ட்லேருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு மாறுது. இவ்வளோ தான். பணம் வந்து வேறு எங்கேருந்து வர்றதில்ல. அதில் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, 100க்கு 90 பேர் லாஸ் பண்ணுறாங்கன்னா 100க்கு 90 பேர் பயிற்சி எடுக்கலை, 100க்கு 90 பேர் கற்றுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த கற்றுக்கிட்டதில் கூட தினசரி எனக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி இருந்தால் மட்டும் நான் மார்க்கெட்டுக்கு போவேன், இல்லைனா மார்க்கெட்டுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவும், ஒரு 3% லாபம், அது மாதத்துக்கோ இல்லை தினசரிக்கோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, எல்லாம் கற்றுக்கிட்ட பிறகு அந்த பொறுமைத்தன்மை உங்களுக்கு இருந்ததுன்னா அது சாதாரணமாக கொடுக்கும். அப்போ ஒரு நாளைக்கு 3% நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா வெறும் 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு வருஷத்துக்கு 365 நாள். அந்த 365 நாளில் ஒரு 250 நாள் நீங்கள் ட்ரேட் பண்ணால் கூட அது உங்களுக்கு 1.5 கோடியாக மாறும். அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அடிப்படையான உண்மை. முதலீடு வந்து 10,000, லாபம் வந்து 1,57,20,593 காசு, வெறும் 3% லாபம். ஆனால் தோற்றவங்க எங்கே சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் 10,000 இன்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு 6,000 கிடச்சிது, 7,000 கிடச்சிது. ஓகே, அந்த இடத்துல அவங்க அந்த லாபத்தை புக் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்றைக்குமே அவங்களுக்கு அந்த லாபம் இருக்கும். ஆனால் லாபம் கிடைச்சதை தக்க வைக்க முடியாமல் போகக்கூடிய இடங்கள் நிறைய உண்டு. அதுக்கு காரணம் ஒன்று கற்றுக்காமல் இருக்கிறது, 2வது ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கிறது, 3வது தப்பான இடத்துல தப்பான என்ட்ரி கொடுக்கறது. அந்த தப்பான இடத்துல தப்பான என்ட்ரி அப்படின்னு ஒன்று வரும்போது தான் நம்மளுக்கு இந்த ஆல் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது நம்மளை தப்பு பண்ண விடாமல் காப்பாற்றுது, சரியான என்ட்ரி கொடுக்க வைக்குது, அந்த லாபத்தை உறுதிப்படுத்துது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், லாபம் அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட்டு ஒரு தொழிலாக எடுத்து செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு உறுதி. ஆனால் அதுக்கு இந்த அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வேணும். அதில் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து ப்ராஃபிட், லெசன் நம்பர் 12. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் கூட பேராசை அப்படிங்கிறது இல்லாமல் உங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு மார்க்கெட் எப்போ வருதோ அப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுடைய லெவல் வேறு லெவலில் இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகளை மார்க்கெட்டில் திணிக்காதீங்க. எனக்கு இன்றைக்கி இவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு நினச்சி மார்க்கெட்டுக்கு போகாதீங்க. எனக்கிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும், 1000மோ 10,000மோ 1 லட்சமோ 10 லட்சமோ எவ்வளோ இருந்தாலும் அந்த விதிகளுக்கு உட்பட்டு வரும்போது மட்டும்தான் நான் அன்றைக்கி மட்டும்தான் ட்ரேட் பண்ணுவேன். மற்ற நாட்களில் வேடிக்கை தான் பார்ப்பேன். கற்றுக்கலாம், நீங்கள் மார்க்கெட்டில் கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மட்டும் வரும்போது உங்களுக்கு அது ப்ராஃபிட் தர்றதுக்கு தவறுவது இல்லை. கடைசி ஒரு வார்த்தை, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கமோ கெட்ட பழக்கமோ நாள் ஆக ஆக அந்த பழக்கம் அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக மாறி நாளடைவில் ஒரு நோயாக மாறும். ஏன் இதை நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சரியான இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுக்கு பழகிட்டீங்க அப்படின்னா எந்த அக்கேஷன்லையும் நீங்கள் ஒரு தப்பான என்ட்ரி கொடுக்கவே மாட்டீங்க. அதே மாதிரி தான் ஆல் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ராட்டஜிங்கிறதும், ஒரு டே டைம் ஃப்ரேமோ ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமோ ஒரு ஹவர் டைம் ஃப்ரேமோ பார்த்து அதுலேருந்து மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வரைக்கும் நீங்கள் வந்து இங்கெங்கே சப்போர்ட் இருக்குது, இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, மார்க்கெட் இது வரைக்கும் போகும் அப்படின்னு நல்லா உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சி பழகின பிறகு நீங்கள் தப்பான இடத்துல என்ட்ரி எடுக்க மாட்டீங்க. அப்படி எடுத்தப்போ கூட உங்களுக்கு அது இந்த லாபத்தை தருவதற்கு தயங்குவதே இல்லை. ஆனால் தப்பான உங்களுக்கு ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, இன்றைக்கி எனக்கு வந்து 3,000 வேணும், ஒரு 1,000 ரூபா வேணும் அப்படின்னு அந்த எதிர்பார்ப்புகள் வரும்போது தான் இந்த பணம் கூட உங்களுக்கு, அதாவது கண்ணில் காட்டிட்டு, லாபத்தை கண்ணில் காட்டிட்டு இதை இல்லாமல் பண்ணிடும். இது வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஒரு பெரிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இன்றைக்கி நீங்கள் ட்ரேட் பண்ணலன்னா நாளைக்கு அதே பணத்தை வச்சு ட்ரேட் பண்ண முடியும். ஆனால் அந்த பணம் போயிடுச்சுன்னா போனது தான். இது ஆப்ஷனில், அதுவும் இன்ட்ராடேயில். ஆனால் ஸ்டாக் அப்படி கிடையாது. அந்த ஸ்டாக் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா
இது மாதத்துக்கான ப்ராஃபிட். ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இது மாதத்துக்கு. ஆனால் இன்ட்ராடேயில் இது டெய்லி. எந்த இடத்துல உள்ள பணத்தை போட்டாலும் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த லாபத்தை கண்ணில் காட்டும். ஆனால் நீங்கள் அதில் திருப்தி அடைகிறீங்களா அப்படிங்கிறது தான் கொஸ்டின் மார்க். ஸோ நான் உங்களுக்கு சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று தான், ஃபாலோ த ரூல்ஸ். விதிகளுக்கு கட்டுப்பட்டு செயல்படுங்க. ஷேர் மார்க்கெட்டுக்கு விதி என்ன அப்படின்னா, திரும்ப திரும்ப நான் ஒன்றே தான் சொல்கிறேன், இந்த விஷயங்களை கற்றுக்கோங்க. இந்த விஷயங்களுக்கு இதில் சொல்லியிருக்கக்கூடிய விதிமுறைகள் எப்போ உங்களுக்கு ஒத்து வருதோ அப்போ இந்த மாதிரி இடங்களில் ட்ரேட் பண்ணுங்கள், லாபம் சம்பாதிங்க. ஒருவேளை தவறான ஒரு என்ட்ரி எடுத்துட்டால் கூட, எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய அந்த செட்டப், நாலேஜு, ப்ராக்டிஸ், அந்த செட்டப் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக தோல்வி வராது. 100% தோல்வி வராது. உங்களுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு அக்கேஷனில் ஏதோ ஒன்று நடக்குதுன்னா கூட, சின்ன ப்ராஃபிட்னா கூட வெளியே வந்துடுங்க, இல்லை சின்ன லாஸ்னால் கூட வெளியே வந்துடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் லாபம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது சிறு துளி பெருவெல்லாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பழக்கத்தையும் மாற்றும். அது வழக்கமாகவும் வரும். அது ஒரு நோயாக இருந்து உங்களை ஆட்டி படைக்கும். நாளைக்கு அது உங்களை கோடீஸ்வரராக மாற்றும். இது 100க்கு 100 உறுதி. தேங்க்யூ, பாய்.